விஜயபாஸ்கர் மீது இவ்வளவு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு இயக்கத்தில் இன்னொரு இயக்கத்துக்கு போகிறது என்பது சகஜம். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது மாற்று கட்சி நிறைய பேர் வந்தாங்க. அப்பொழுது யாருமே இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. இது போன்ற காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கவில்லை. இந்த நேரத்தில் இது தேவையா? அவரை நம்பினவங்களையும் காப்பாற்றணும், கட்சியும் காப்பாற்றணும். எந்த வித விமர்சனங்களுக்கும் இரையாகாமல் ஒரு தன்னுடைய கடமையை செஞ்சால் தான் ஒரு சிறந்த நிர்வாகம். இன்றைக்கி சொன்னீங்கல்ல, அவருடைய சிறப்பான பணி. அப்போது ஒரு சிறப்பான பணியாற்றக்கூடிய திறமை உள்ளவர் ஏன் இந்த சிபிஐ வழக்கில் போய் சிக்கிறாரு? மக்கள் தீர்ப்பை நம்ம அப்படி குறைத்த மதிப்பிட நீங்கள் மக்கள் தீர்ப்பை குறைச்சி மதிப்பு இல்லைங்க. நான் என் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரான்னு இது வரைக்கும் தெரியலைங்க. அவர் யாருன்னு ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரியல. அவர் வெற்றி பெற்றவருக்காக தெரியும்னா அவர் நிறைய சொல்லியிருப்பார்ல. அவருக்கும் தெரியல. அதான் விஜய் தான் சொல்றாரு, எல்லா தொகுதியும் நான் தான் நிற்கிற மாதிரி ஓட்டு போடுங்க. அதுதான் அதான் சொன்னார். விஜய்க்காக ஓட்டு தான் நம்ம அப்படி தான். அதுதாங்க. இந்த கட்சி அவருக்காக உடைத்த தொண்டர்கள், அவரை உருவாக்கிய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாரும் தலைகுனியும். அவர் மேலே ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நான் ஊடகத்தில் உட்காந்து பதில் சொல்கிறேன். சாதாரணமாக ஏதோ ஒரு மீம்ஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன்ற மாதிரி அதை பார்த்து கடைசியில் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு போதை மாதிரி ஆகி அவங்க அதெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பித்து அதை பெரியவங்ககிட்ட சொல்லி அவங்களும் சரி நம்ம கொண்டு சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டுக்கு பிஸ்கெட் வாங்கி தர மாதிரி ஓட்டு ஒன்று போட்டு விட்டாங்க. யார் உங்களை 41 பேரை சாகடித்து உங்களை மாட்டி விட நினச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை போய் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் நீங்கள் கேட்காமீங்க உங்களை காப்பாற்றி விட்ட எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எதிரியா? 31 வருஷம் 8 மாதம் ஆட்சியில் இருந்த கட்சி, இந்த கட்சியே உன்னால் உடைக்க முடியும்னா முந்தா நேற்று யார் என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவும் இல்லாத இருக்கிற உங்கள் கட்சி உடைக்க ரொம்ப நேரம் ஆகுமா? அல்லு சில்லுன்னு அடிக்கடி பேசுவீங்க, மற்றும் பலரில் ஒன்று வச்சுருந்தீங்க. அப்படி இருக்க சொல்ல அதிமுக போய் எப்படி உங்களுக்கு ஆதரவு தரும்? எங்கள் கட்சியை அல்லு சில்லுன்னு சொல்கிற ஒரு ஆளை போய் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னு தலையெழுத்தா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தினந்தோறும் சாரசாரியாக அதிமுகவினர் தாவேக்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விமர்சிக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். விஜயபாஸ்கர் மீது இவ்வளவு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்த வேண்டுமா? ஏன்னா ஒரு இயக்கத்தில் இன்னொரு இயக்கத்துக்கு போகிறது என்பது சகஜம் தான். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது மாற்று கட்சி நிறைய பேர் வந்தாங்க. அப்பொழுது யாருமே இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. இது போன்ற காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. இந்த நேரத்தில் இது தேவை. ஏன்னா தொண்டர்களை தக்க வைத்து கொள்வது தானே ஒரு தலைமையுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. அது தவறுகிற பட்சத்தில் எல்லோரும் அங்கே தான் நோக்கி போவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தொண்டர்கள் சாரசாரியாக யாரும் போகல. இன்றைக்கி இந்த குண்டர்கள்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா தொண்டர்கள் குண்டர்கள் சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா தமிழில் சரியான வார்த்தை தெரியல, தாதான்னு சொல்லுவாங்க. இல்லை, ஏற்கனவே உங்கள் இயக்கத்தையாக கஷ்டப்பட்டவர்கள் தான் அவர்களை அதுதான் ஆர்பி உதயகுமார் நிகராக நீங்களும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இல்லை அதுதான் நான் அனைத்து இந்திய தமிழ் சங்க தலைவருங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். தாதாக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இந்த நேரத்தில் இந்த பெரிய ஒரு நீங்கள் சொன்னதுனால எனக்கு வார்த்தை தெரியல. இந்த சொல்லாடல் தேவையான அதாவது தாதாக்கள்னா குண்டர்கள் தானே இப்போ பொதுவாக தான் சொல்கிறாங்க. உதயகுமாருக்கு நிகராகவும் நீங்களும் இல்லை அதனால் இவர் அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டராக தான் உள்ள நுழைஞ்சார். ஆனால் தாதா ஆகிட்டார்ல. இந்த கட்சியை ஆட்டி படைக்கிற அளவுக்கு அல்லது இந்த ஒரு மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தாதா தானே. அது தமிழில் குண்டர்கள் நான் சொன்னேன். அது தவறாக இருந்தால் நீங்கள் வேறு சொல்லுங்கள். எனக்கு வேறு சொல் கிடைக்கல. சரி, அதை விடுவோம். அடுத்து இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு ஆலமரத்தினுடைய அந்த நிழலில் அவர் அடைக்கலம் புகழலைன்னா விஜயபாஸ்கர்ன்ற ஒரு மனுஷனை பற்றி நாடு பேசுமா? நாம் பேசியிருக்கிறோமா? இந்த விவாதத்தில் அவர் பேசுபொருளாக மாறி இருப்பாரா? இல்லை. அப்போது அவர் ஒரு சாதாரண
குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை சின்னத்தம்பின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அன்றைக்கு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் இலுப்பூர் பகுதியை சேர்ந்தவர். ரகுபதியினுடைய அவர் மாவட்ட செயலர்ன்றதுனால இவரும் கட்சிக்காரன்ற முறையில் அவரோட ஒரு நட்பாக இருந்தார். அதன் அடிப்படையில் இவர் தன்னுடைய மகன் படிச்சுட்டு வர சொல்ல அவர்கிட்ட உதவியாளராக இருந்து அது இது பண்ணி அவருக்கு கல்லூரியில் படிக்க சொல்லி சிதம்பரம் பல்லூர் அம்மாவை அந்த ஒரு 3 பேர் நண்பர்கள். விஜயபாஸ்கர், ரகுபதி அவருடைய பையன், பொன்முடி பையன் கௌதம் சகாபணி. 3 பேரும் வந்து ஒரே அது நண்பர்கள்ன்றது வேற. அதை விட அவருடைய தந்தை வந்து ரகுபதியோட கட்சியில் அவர் மாவட்ட செயலர் இருக்க சொல்ல பயணித்தவர். அவர் கூடவே இருந்தவர். அதனால் அந்த அடிப்படையில் தன்னுடைய இவங்க வந்து இது ஒன்று சொல்ல அம்மா சிதம்பரம் பல்கலைக்கழகத்துக்கு போக நிகழ்ச்சி சம்மந்தமாக தான் வந்து கவர்றார். அது இது ஒன்றாரு. அதுக்கப்புறம் அப்போது என்னதான் அந்த நிகழ்ச்சி நடத்துறது பல பேர் நடத்தியிருந்தாலும் இவருக்கு அந்த வாய்ப்பு வருதுன்னா அப்போ ரகுபதி மாவட்ட செயலாளர் இருந்ததுனால நம்ம மாவட்டத்து பையன்னு சொல்லி அவருக்கு வந்து மாவட்ட மாணவரணி செயலாளர் பதவி கிடைக்கிறதுக்கு அவர் அம்மாகிட்ட சொல்கிறாரு. அம்மா போடுறாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு ஏறுமுகமாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்ன்ட்டு தொடர்ந்து இருந்தது. அமைச்சர்ன்றதை வந்து அம்மா கடைசி காலத்தில் தான் அவருக்கு சட்டசபையில் அவருடைய பேச்சு எதுகை மௌனியோட அவர் பேசின பேச்சு அது திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். அந்த பேச்சை அம்மா வந்து ரசித்து அதை சிரித்தாங்க. அதனுடைய விளைவாக அடுத்த நாளே அவரை வந்து அமைச்சராக்குனாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடியார் அமைச்சரவையில் தொடர்ந்தார். கோவிட் காலத்தில் அவருடைய பணியை அதை வந்து நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீங்களா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் கழுத்து மினிஸ்டர் இருந்தப்போ தான் அந்த நெருக்கடியான சூழல். அந்த சூழலில் வந்து அவருடைய அந்த பணிகள் அதை வந்து அதையும் நம்ம பேசணும்ல. அதுதான் அவருடைய பணிகள். அப்போ சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் வந்து எல்லாருமே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களை சுதந்திரமாக பணியாற்ற விட்டு அது எல்லாமே ஆட்சியினுடைய இலக்குக்கு ஏற்ப அவங்க பணியாற்றினாங்க. அதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தினார். அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இது எல்லாமே அவருடைய. ஆனால் அவரால் அதிமுக எவ்வளோ பாதிப்பு வந்தது? என்ன பாதிப்பு வந்துங்கிறீங்க? இப்போ வந்து நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது ஆட்சியில் அவருக்கு அமைச்சர் ஆனதுனால அவருக்கு சிறப்பு கிடைச்சிது, கட்சிக்கும் சிறப்பு கிடைச்சிதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போது அவரால் இந்த ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் குட்கா கேஸ் யாரால் வந்தது? அதுக்கு தூண்டுதலாக இருந்தது யார்? நீங்கள் ஒரு மனிதர் வந்து தூண்டுதலாக யார் வேணா இருக்கலாங்க. அவருடைய சுய முடிவு, அவரை நம்பினவங்களையும் காப்பாற்றணும், கட்சியும் காப்பாற்றணும், எந்த வித விமர்சனங்களுக்கும் இரையாகாமல் தன்னுடைய கடமையை செஞ்சால் தான் ஒரு சிறந்த நிர்வாகம். இன்றைக்கி சொன்னீங்கல்ல அவருடைய சிறப்பான பணி. அப்போது ஒரு சிறப்பான பணியாற்றக்கூடிய திறமை உள்ளவர் ஏன் இந்த வந்து சிபிஐ வழக்கில் போய் சிக்கிறாரு? அது மட்டும் இல்லை, நீங்கள் சிறப்பான பணி என்ன சொல்ல அந்த சிறப்பான பணியினுடைய சான்றிதழ் என்ன தெரியுமா? உங்களுக்கு மறந்துருக்காது. நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனில் 4 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க. சசிகலா, மருத்துவர் சிவக்குமார், டாக்டர் விஜயபாஸ்கர், டாக்டர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன். 4 பேர். இந்த 4 பேர் கவனக்குறைவால் அல்லது இந்த 4 பேருடைய தன்னுடைய கடமையை அவங்க மறந்ததுனால அம்மாவினுடைய மரணம் நேரிட்டிருக்கு. இவங்க கவனத்தோடு இருந்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். அவங்களுக்கு ஆன்சியோ பண்ண சொல்லி பரிந்துரையே பண்ணப்போ கூட இவங்க ஆன்சியோ பண்ணல. வெளிநாட்டுக்கு அவங்கள கொண்டு போக சொல்ல சொன்னப்போ அதை வந்து இவங்க அது என்ன காரணத்தால் அதை வந்து செயல்படுத்தலை. எப்படியும் உள்ள குற்றச்சாட்டுகள் 11 குற்றச்சாட்டுகள். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பேசினார் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஆதரிச்சு தானே பேசுகிறார். இல்லைங்க, அதுதாங்க இது. நீங்கள் அவரால் பதவி சிறப்பு பெற்றது, கட்சி சிறப்பு பெற்றது நீங்கள் சொன்னீங்கல்ல. அவரால் இதையெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தா அவரை உருவாக்கிய அம்மாவினுடைய மரணத்தில் கூட அவர் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருந்தார் அல்லது தன்னுடைய தலைமைக்கு விசுவாசமாக இல்லாமல் இருந்தார்ன்றதுக்காக அதை சொல்கிறேன். நான் சொல்கிறதுனுடைய பொருள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆக நீங்கள் சொல்கிறது அவர் தன்னுடைய சுயநலனுக்காக, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய குடும்ப நலனுக்காக இந்த கட்சி அவருக்காக உடைத்த தொண்டர்கள், அவரை உருவாக்கிய
தொண்டர்கள், கட்சி, நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாரும் தலை குனிஞ்சோம். அவர் மேலே வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நான் ஊடகத்தில் உட்காந்து பதில் சொன்னேன். இந்த மாதிரி எங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து இவரை இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கேட்டீங்கல்ல, அவருக்கு ஏன் பிரச்சாரம் பண்ணாருன்னு. அவர் இந்த அதிமுகவில் அடிப்படையிலிருந்து வந்த அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒருத்தர். அவரால் சில நல்லதும் நடந்திருக்கு, சில கெட்டதும் நடந்திருக்கு. இருந்தாலும் அவர் வந்து இந்த கட்சிக்கு அடிப்படையில் இந்த கட்சியில் உருவாக்கப்பட்டவர். இந்த கட்சின்ற ஒரே ஒரு அடையாளத்தினால நாங்கள் அதெல்லாம் தாங்கிட்டு இருந்தோம். அவருக்குரிய வாய்ப்புகள் தரப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்புகளை இவர் தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்தினார். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் வெற்றி பெறணுன்றதுக்கோ அவர் எந்த அக்கறையும் இல்லை. அவர் சொல்லி எல்லா இடங்களையும் நீங்கள் கேட்டது போல் எல்லா இடங்களையும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் நான் வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொன்னவர். அதை சொன்னதுனால தான் வந்து அந்த மாவட்டத்தை இவர் பொறுப்பில் விட்டாங்க. ஆனால் இவரை தவிர வேறு யாரும் வெற்றி பெறல. அப்போது ஒரு சுயநலம் சார்ந்து தான் அவருடைய செயல்கள் இருந்ததுன்றதை ஒத்துக்கிறீங்களா? அதனால் சரி, அது இதை பற்றி விவாதம் பண்ண நீண்ட நேரம் ஆகும். அது வேண்டாம், அது வேண்டாம். இந்த அளவுக்கு தப்பிச்சதே பெரிய விஷயம் அதையும் சொல்கிறாங்க. யார் இந்த அலையில் இந்த அளவுக்கு நிற்கிறதுங்க என்பது சாதாரண விஷயம் இல்லை. என்ன அலை? அலை எதுவும் இல்லையே. அலை இருந்தால் எடப்பாடி தொகுதியில் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா? சேலம் மாவட்டத்தில் 7 தொகுதியில் வெற்றி பெறுவாங்களே. சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலையே. நீங்கள் அதனால் அது பொதுவாக ஒரு பார்வையில் இதை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். இந்த பகுதியை ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். இது இந்த 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 பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பகுதியை விட நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் குறைத்து மதிப்பிட்ட பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். இல்லைங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா இடங்களிலும் சரியாக இருந்தது. அதிமுகவுக்கு எந்த எதிர்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் ஜோசப் விஜயனுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் அல்லது அவதூறு பிரச்சாரங்கள், இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி இந்த கட்டமைக்கப்பட்ட மீம்ஸு, வேவ்ஸு, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்கள் அதில் வந்து பெண்களையும் குறிப்பாக குழந்தைகளையும் மாணவர்களையும் அவங்க பயன்படுத்தி அந்த சினிமா கலாச்சாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஈர்த்து அதை வந்து அரசியல் சொல்லாமல் அரசியலாக்குனாங்க. அதனால் குழந்தைங்க வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு மீம்ஸு பார்க்குறோம், ஏதோ பார்க்குறோன்ற மாதிரி அதை பார்த்து கடைசியில் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு போதை மாதிரி ஆகி அவங்க அதெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பித்து அதை வந்து பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்களும் சரி நம்ம குழந்தை சொல்லுதேன்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டுக்கு பிஸ்கெட் வாங்கி தர மாதிரி ஓட்டு ஒன்று போட்டு விட்டாங்க. இது அது வருது. அது நம்ம மக்கள் தீர்ப்பை நம்ம அப்படி குறைத்து மதிப்பிட எங்கள் மக்கள் தீர்ப்பை குறைச்சி மதிப்பு இல்லைங்க. நான் என் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரான்னு இது வரைக்கும் தெரியலைங்க. அவர் யாருன்னு ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரியல. அவர் வெற்றி பெற்றவருக்கு அவர் தெரியும்னா அவர் வந்து நன்றி சொல்லியிருப்பார்ல. அவருக்கும் தெரியல. அதான் விஜய் தான் சொல்றாரு, எல்லா தொகுதியிலும் நான் தான் நிக்கிற மாதிரி ஓட்டு போடுங்க. அதுதான் அதானே சொன்னாரு. விஜய்க்காக வந்து ஓட்டு தான் நம்ம அப்படிதான். அதுதான் நான் சொல்றேன். இதை வந்து நீங்க அலைன்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ரசிகர்கள் அந்த ஏற்படுத்தின அந்த அவங்க வியூக வகுப்பாளர்கள் காட்டின படம், அந்த படத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க. 2014 இல்லைங்க, வேட்பாளரை நம்பி ஓட்டு போட்டு நான் மறுபடியும் அது நீங்கள் கேட்ட முதல் பாயிண்ட்டுக்கு வரேன். வேட்பாளரை நம்பியோ வேட்பாளர் சென்னையில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. எல்லா ஜனங்களாம் திரண்டு போய் இவர் தான் எம்எல்ஏன்னு சொன்னாங்கன்னு அவர் வீட்டில் போய் இது மாதிரி எங்கள் ஊரில் தொடர்ந்து பவர் கட்டாக இருக்குன்னு போகிறாங்க. போன உடனே அவர் நின்றுட்டு அவரே எம்எல்ஏ எம்எல்ஏ வெளியே போயிருக்காருங்க, வந்தால் சொல்கிறேன்றாராம். இது வந்தது இல்லை சோஷியல் மீடியாவில். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கூட தெரியாமல் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அது சரியா தப்பான்றது அது வேறு விவாதம். நான் சொல்கிறது நடந்ததை சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இதுவில் இவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னா 106 இடம் 107 இடம் கொடுத்தவங்க ஏன் 118 கொடுக்கல? விஜய் வந்து ஒரு பெரும்பான்மையாக வந்து சொல்கிறாரு. இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டா கூட இவருக்கு அந்த அனுபவம் போதாது. இவர் ஏதாவது ஒரு அரசியல் அனுபவம் உள்ள கட்சியோட அல்லது கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சார்னா அது சரியாக இருக்கான்ற முடிவு மக்கள் எடுத்தாங்க. நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 வகையான தீர்ப்பு மக்கள் தந்திருக்காங்க. ஒருத்தர்கிட்ட ஆட்சி கொடுக்கல. விஜய் 107 இடம், இன்னொரு பக்கம் திமுக 57,
இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி 53. ஆக இதில் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத மூணு திசையில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஜனநாயகம் இருந்தால், ஜனநாயக முறைப்படி நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிறோன்னா, ஒன்று விஜயும் அதிமுகவும் சேர்ந்து அமைச்சிருக்கணும், அல்லது விஜயும் திமுகவும் சேர்ந்து அமைச்சிருக்கணும், அல்லது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அமைச்சிருக்கணும், அதிமுகவும் விஜயம் சேர்ந்து அதிமுகவும் சேர்ந்து அமைக்கணுமா? இல்லைங்க, மக்கள் தீர்ப்பை நான் சொல்கிறேன். நான் அமைக்குமா அமைக்காதான்றது இல்லை. இதுதானே ஒரு ஜனநாயகம். நீங்கள் வேற எந்த உதிரி கட்சியோ இல்லை தனிப்பட்ட கட்சியோ இல்லை சுயேட்சைகளோ ஒருத்தரும் இல்லை. நீங்கள் யார் அதிக வாக்கு நம்பி அவங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுன்னாலும் இந்த 3 பேரும் 1-2 கட்சிகள் சேரணும், அந்த கூட்டணிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். இல்லை இந்த கூட்டணியிலேருந்து ஒரு ஆடு தூக்கணும், விலைக்கு வாங்கணும், ஏமாற்றணும் தானே. அது ஏமாத்துறது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு கூட்டணியிலிருந்து அவங்களுக்கு தெரியாமல் ஆள் எடுக்கிறது ஜனநாயகமா? அது கட்சி தாவல் தடை சட்டம், அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதுதான் ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான நிலையாக இருக்காதுன்னு தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. நீங்கள் அப்போது இவருக்கு பெரும்பான்மை இல்லை, ஆனால் நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. அப்போ அவர் நான் தான் முதலமைச்சர்ன்றவர் ஒன்று அவர் திமுகவோட போக மாட்டேன்னு சொல்கிறாரு, எதிர்ப்பு எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்றார். அப்போது அடுத்து இருக்கிற சாய்ஸ் அதிமுக தானே. இவர் அதிமுகவினுடைய ஆதரவை கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? அவர் கேட்குற மாதிரி அந்த சூழலை நீங்கள் ஏற்படுத்துறீங்களா? இல்லை, நீங்கள் இல்லை சார், நீங்கள் ஏங்க ஜெயராமன் சார், நீங்கள் ஒரு மூத்த ஊடகையாளர். இருங்க அந்த சூழல் சூழல் எங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு நீங்கள் நினைக்க சொல்ல, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான 5 வருஷத்தை காலத்தை எது நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியுமோன்ற எண்ணம் உங்களுக்கு தான் இருக்கணும். ஒரு சிறந்த ஆட்சியில் நிர்வாக திறமை உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க நீங்கள் தான் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணணும். நீங்கள் ஆட்சி உங்ககிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் உங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. அப்போது சட்டப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த பொறுப்பை நிறைவேற்றினா நமக்கு ஆதரவு இல்லை. நீ அடுத்த ஆளை தூக்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறத விட அந்த கட்சி நேரடியாக போய் ஆதரவு கேட்டு நான் ஆட்சி அமைக்கிறேங்க, நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுங்க, நான் ஏதாவது தவறு பண்ணால் நீங்கள் ஆதரவு வாபஸ் வாங்க. இப்போதைக்கு திமுக ஆட்சி இந்த 5 வருஷத்தில் பாதிப்பு தந்திருக்கு. அந்த கூட்டணியில் என்னால் மக்கள் பாதித்தாங்க, என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க, உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க, எனக்கு போட்டது போலவே உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு 34% கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒரு 30% ஓட்டு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்தோம்னா நாளைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றுபட்டு ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லைன்னா வெளியே இருந்த ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு இது நல்ல ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா தானே. நீங்கள் இன்னும் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜோசப் விஜய் பார்க்கலன்றது கூட எனக்கு வருத்தம் இல்லை, கேட்கலன்றது கூட விவாதம் இல்லை. ஆனால் முக ஸ்டாலின் போய் பார்த்தல்ல. முக ஸ்டாலின் அவர் பார்த்தாரு. ஆனால் அந்த முக ஸ்டாலின் கூட இல்லை சேர்ந்து முயற்சி செய்யலாம். இதை கேளுங்க, இருங்க. முக ஸ்டாலினை பார்த்தேன், நீ விடுதலை சிறுத்தைகள் பார்த்த, கம்யூனிஸ்ட் எல்லாரையும் பார்த்தேன். நான் அதை தவறுன்னு சொல்ல, எல்லாரையும் பார்க்க தெரிஞ்சதில்லை. நீ யாரை எதிரின்னு சொன்னியோ அந்த முக ஸ்டாலினை பார்க்க சொல்ல என்ன ஃபோட்டோ வந்தது? நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது உண்மையான படமா ஏஐ படமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் முக ஸ்டாலின் காலில் விஜய் விழுந்த படம் வந்ததா இல்லையா? பக்கத்தில் உதயநிதி நின்னாரா இல்லையா? அந்த அளவுக்கு உனக்கு எதிரியாக இருந்த முக ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தெரியுது. அதை நான் தவறுன்னே சொல்ல. இதுக்கு முன்னே ஆட்சி நடந்தது. அவ்வளோ செஞ்ச நீ உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தா மாதிரி அந்த தாவேக்காவுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது அதிமுக. அன்னைக்கு கரூரில் 41 பேர் செத்தப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் உனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலன்னா நீயே விட்டுட்டு ஓடி வந்துட்ட. உன் கட்சியில் இருந்தவெல்லாம் 15 நாள் ஆஃபீஸை மூடிட்டு ஓடிட்டான், செல்ஃபோனுக்கு ஆஃப் பண்ணிட்டு. சட்டப்பேரவையில் நீங்கள் தான் பேசுனீங்க. அது இருங்க, தலைமுறை ஆகிட்டான். எந்த 41 பேரை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, ஒரு இரவில் எப்படி பண்ண முடியும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டதுனால தானே அது பேசுபொருளாகி இன்றைக்கி சிபிஐ வரைக்கும் நீங்கள் வழக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் தந்தது. அந்த 15 நாளுக்கு பிறகு தானே நீங்கள் வெளியே வந்தீங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்து
உங்கள் மேலே வந்த அவப்பெயரை திமுக அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் எல்லாருமே சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, திமுக எங்களை அழிக்குது, செந்தில் பாலாஜி திட்டம் போட்டு இந்த படுகொலையை நிகழ்த்ததுக்கு காரணமாக இருந்தாருன்னு சொன்னாங்க. இவர் வந்து காலதாமதமாக போனதை பற்றியோ இல்லை ஜனநாயகம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அதை எல்லாம் கும்பலை சேர்த்தாங்கன்னு சொன்னதை பற்றியோ கூட அன்றைக்கி பேசு பொருளாக இல்லை. ஆனால் என்ன பேசு பொருளாக இருந்தது? விஜய் சொன்னது தானே. ஆனால் அந்த அந்த பேசு பொருளாக இருந்த நேரத்தில் உனக்கு ஆதரவாக நின்னது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தானே. ஆனால் இன்னைக்கு போய் சேர நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, தலைமை சரியில்லை, நாங்கள் போகிறோம். இதை கேளு. அதுக்கு அடுத்து வரேன். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளை நீங்கள் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் நீங்கள் ஒரு பதவிக்கு போகிறீங்க. அரசியல் எதிரியாக நினச்சி நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணி யார் உங்களை 41 பேரை சாகடித்து உங்களை வந்து மாட்டி விட நினச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை போய் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் நீங்கள் கேட்காமையே உங்களை வந்து காப்பாற்றி விட்ட எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எதிரியா? அது சம்மந்தம் விசாரணை போயிட்டு இருக்கு. அது பிறகு இல்லை பேசலாம். இல்லை இல்லை நான் அந்த அந்த விவாதத்துக்குள்ளே நான் போகலைங்க. நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு நியாயமான மனுஷனாக இருந்தால் சீமானை போய் பார்க்குறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போய் ஏன் பார்க்கல? நான் இது எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு மனிதாபிமானத்தில் நீங்கள் வந்து பார்த்து ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்க சொல்ல உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பாதிக்கப்பட்டப்போ குரல் கொடுத்தவர். அவரை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போய் அவரை ஒரு வாழ்த்து வாங்கிறதோ, வாழ்த்து கூட வாங்க வேணாம், ஒரு சராசரி ஒரு எல்லாரையும் பார்த்த மாதிரி பார்த்துருக்குன்னு, அது பார்க்கல. அதை அந்த அந்த ராஜ வியூகத்தை தடுத்தது யாரு? நான் அடுத்து சொல்கிறேங்க. நீங்கள் ஜெயராமன் சார் இவ்வளோ அவசரப்படுறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. இருங்க, நீங்கள் கேட்குறத விட அதிகமான விளக்கங்களை நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு தான் எங்கள் கட்சி என்னை வந்து செய்தி தொடர்பில் வச்சுருக்கு. அந்த கடமையை நான் சரியாக செய்வேன். அதில் ஒன்றும் தயக்கமே வேண்டாம். இவ்வளோ தூரம் இது ஒன்று சரி. அடுத்து நீங்கள் எல்லா கட்சிக்கும் இமெயில் அனுப்புனாங்களா இல்லையா? ஆதரவு கேட்டு அனுப்புனாங்கல்ல? அதிமுக அனுப்புனாங்களா? நீங்கள் ஆதரிக்கலைன்னு கேட்டிங்களா? அதுக்கு சொல்கிறேன். அனுப்பலை. அதிமுகவில் ஒரு மெசேஜ் அனுப்பலை, ஒரு செய்தி அனுப்பலை, எதுவுமே. கட்சியினுடைய தலைமையோ இல்லை பொதுச் செயலாளரோ எந்த விதமான இந்த நிர்மல்குமார் சொன்ன மாதிரி வேறு யாரோ ரோட்டில் போகிறவங்க கிட்ட கேட்டால் அவங்க எல்லாம் வந்து அவர் பிஸியாக இருக்காருன்னு சொன்னாங்க, அதனால் விட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு பொறுப்பான கட்சி, பொறுப்பான தலைவர் சொல்கிற பதிலாது. ஆக நீங்கள் வந்து அந்த அந்த தவறை நீங்கள் செஞ்சீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அல்லு சில்லுன்னு அடிக்கடி பேசுவீங்க, மற்றும் பலரில் ஒன்று வச்சுருந்தீங்க. அப்படி இருக்க சொல்ல அதிமுக போய் எப்படி உங்களுக்கு ஆதரவு தரும்? எங்கள் கட்சியை அல்லு சில்லுன்னு சொல்கிற ஒரு ஆளை போய் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னீங்கன்னா தலையெழுத்தா? ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் முதல்ல சொன்னதுக்கு மறுபடியும் வரேன். 3 அணி, விஜய் ஒன்று, திமுக அணி ஒன்று, அதிமுக அணி ஒன்று. இந்த 3 அணியில் யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆக முடியும். அதுக்கு இன்னொரு அணியினுடைய ஆதரவு வேணும். அதுதான் மக்கள் அளித்த சரியான தீர்ப்பாக நான் பார்க்குறது. அப்போது இதில் நடுவில் என்ன நடக்குதுன்னா, மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற இடத்தில் இல்லை, நாங்கள் விலகிக்கிறோம், எதிர்க்கட்சியாக இருந்து எங்களுடைய கடமை செய்யும், எங்கள் கூட்டணி எதிர்க்கட்சியாக இருக்கும்னு சொன்னாரா இல்லையா? அப்போது போட்டி களத்தில் இருக்கிறது யார்? விஜய் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். 2 பேர் தானே முதலமைச்சர். அப்போது விஜய் அந்த வாய்ப்பை இழந்தால் அல்லது அதை சரியாக அவர் வந்து பயன்படுத்தலைன்னா அது இயல்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி தானே வர்றோம். நம்பர்ஸ் படி அவர் தானே. இதை கேளுங்க ஏங்க, நம்பர்ஸ் ஏங்க, இவங்க அதிமுக 54 வருஷம் இருந்த கட்சி, 32 வருஷம் 31 வருஷம் 8 மாதம் ஆட்சியில் இருந்த கட்சி. இந்த கட்சியை உன்னால் உடைக்க முடியும்னா, முந்தா நேற்று வந்து யார் என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவும் இல்லாத இருக்கிற உங்கள் கட்சியை உடைக்க துறம்புடாது ஆகுமா? நீங்கள் அரசியலை எதையுமே வந்து ஒரு இதுதான் நடந்திருக்குன்ற நம்ம யூகிக்கலாமே தவிர, ஆனால் முடிவாக சொல்ல முடியாது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்க முடியாதுங்க. அழிக்க முடியாது. ஏங்க அதிமுக வந்து அளவுக்கு அதிகமாக போய் சேர்றாங்க. அதை தான் இன்னைக்கு வந்து இல்லைங்க. அதுதாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து வேற ஆளுங்களை விட்டு
அண்ணா எடப்பாடி பழனிசாமி வேணாம், நீங்கள்லாம் வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் இப்ப ஊசி இடம் கொடுத்தா நூறு நுழைய முடியும் இல்லையா? ஏங்க நீங்கள் ஏங்க அவசரப்படுறீங்க? நீங்கள் நல்லா பார்த்துங்க. கவர்னர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? விஜய் 3 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும். அப்படி வாக்கெடுப்பு பெற்றால் தான் நீங்கள் தொடர முடியும். இல்லைன்னா நான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா கூட உங்கள் ஆட்சி நிலைக்காதுன்னு சொல்லி தானே பண்ணுறாரு. நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்த உடனே அந்த இடைப்பட்ட காலம் உங்கள் ஆட்சி காலம் இல்லை. உங்களுக்கு ஒரு ட்ரையலு ப்ரொவிஷனல் பீரியடு. அந்த பீரியடில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் அதிமுகவினுடைய ஆதரவு கேட்டிருக்கணும். ஆனால் இந்த கட்சியிலிருந்து பதவியை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சிலரை கூட்டி சிவி சண்முகம் வீட்டில் எம்ஆர்சி நகரில் வந்து பார்க்குறீங்க. சோஃபா அனுப்புகிறதா சொல்கிறாங்க. அந்த சோஃபாவில் என்ன இருந்ததுன்னு உதயநிதி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன அனுப்புனாங்கன்றது பலர் சொல்கிறாங்க. அது தெரியல. உதயநிதி மட்டும் தான் சொல்கிறாரா? எனக்கு சட்டசபை பதிவேட்டை பார்த்தா அதில் உதயநிதி பேசுனதா இருந்தது. அதனால் புஷ்பா பட பாணியில் வாங்கினா அது அப்போ முதலமைச்சராக இருந்த விஜயும் அதை மறுக்கலை. அந்த கட்சியில் இருந்த அமைச்சர்களும் மறுக்கலை. அவை முன்னவர் செங்கோட்டையும் மறுக்கலை. அதனால் அது உண்மைன்னு நான் நம்புகிறேன். அது வேறு விதமாக ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு அன்பளிப்பாக, ஒரு பரிசாக. ஏங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் தானே சொன்னீங்க உதயநிதி சொன்னார். உதயநிதி ரோட்டில் சொல்ல, சட்டமன்றத்தில் சொன்னார். அது பதிவாயிருக்கு. அந்த பதிவான நேரத்தில் ஜோசப் விஜயிலேருந்து செங்கோட்டையிலேருந்து எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் மறுக்கலை, ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அது உண்மை. அதனால் சட்டமன்ற பதிவுகளில் இருக்குது. அதை சொன்னேன். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.